அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையில் தினம் ஒரு வர்ம சிகிச்சை என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய கண் குறைபாட்டிற்கு உண்டான வர்ம புள்ளிகளை எப்படி தூண்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அப்போ நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது செர்விக்கல் 1 பார்த்தோம் இல்லையா? அந்த செர்விக்கல் 1லேருந்து போகக்கூடிய நரம்பு பேர் சப் ஆக்சிபிட்டல் நரம்பு. அதோடைய பணி என்ன? செர்விக்கல் 1லேருந்து பிளட்டை கொண்டு போய் பிரெயினுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்கறது தான் அந்த நரம்போட வேலை. அந்த நரம்பில் எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா மூளை சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் வரும். மெயினாக மறதி, அப்புறமா தூக்கமின்மை, அப்புறம் முடி உதிர்றது, பக்கவாதம், அப்புறம் சைக்காட்ரிக் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். அதுக்கு உண்டான வர்ம புள்ளிகள் கொண்டைக்கொல்லி வர்மத்திலிருந்து தொட்டு அன்னக்காலம் வரைக்கும் 25 வர்மத்தை தூண்டணும்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது செர்விக்கல் 2. இதில் செர்விக்கல் 2 எங்கே இருக்குது? நம்முடைய சீருங்கொல்லி வர்மத்திலிருந்து 2வது விரட்கடையில் இருக்குது செர்விக்கல் 2. இதிலிருந்து போகக்கூடிய பிரதான நரம்பு எது அப்படின்னா ஆப்டிக்கல் நர்வ், OPTIC, ஆப்டிக் நர்வ். இது எப்படி அப்படின்னா நம்முடைய செர்விக்கல் 2லேருந்து கிளம்பி சரியாக நம்முடைய கண்களை கட்டுப்படுத்தக்கூடியது. முழுக்க முழுக்க கண்ணுக்கும் பிரெயினுக்கும் உண்டான இணைப்பை உறுதிப்படுத்துகிறதும் கண்ணுக்கு உண்டான பிளட்டை அதிகமாக கொடுக்குறதும் இந்த ஆப்டிக்கல் நரம்பு தான். இதில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் அதிக சூடு, கண்ணில் நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பூரா வரும். அப்போ ஒரு ஆள் கண் சார்ந்த பிரச்சனைன்னு வர்றாங்க அப்படின்னா அப்போ முதல்ல தூண்ட வேண்டிய ஆணிவேர் செர்விக்கல் 2. சரியா? சரி, அப்படியே திரும்புங்க. இங்கே பார்த்துக்கோ. அப்புறம் செர்விக்கல் 2-ஐ தூண்டிட்டு கண்களுக்கு உண்டான வர்மத்தை புறம் ப்ராப்பராக தூண்டிடும். நம்பர் 1 நட்சத்திர காலம், ரைட்? நட்சத்திர காலம். அதுக்கடுத்து அளவு காம்பூதிரி, அதுக்கடுத்து மின்வெட்டி காலம், அதுக்கடுத்து கண்ணாடி காலம். இதுதான் கண்களுக்கு உண்டான முக்கியமான நரம்பு. நட்சத்திர காலம், அளவு காம்பூதிரி, மின்வெட்டி, கண்ணாடி காலம். இதை தூண்டிட்டு ஃபைனலாக எல்லா வர்மத்தையும் தூண்டணும். 1 2 3 4 5 6, அப்போ சைடில் ஒரு 6, மறுபடியும் வலம் ஒரு 6. இதை தூண்டிட்டு ஃபைனலாக படை வர்மத்தையும் தூண்டிடும். இந்த படை வர்மம் எதுக்கு அப்படின்னா கரு வெளியே தூண்டக்கூடிய ஒரு ஸ்பரிச முறை தான் இந்த படை வர்மம். ஓகே, செர்விக்கல் 2ல் ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி இந்த வர்மத்தெல்லாம் தூண்டிட்டு இதற்கு உண்டான உணவு, அதாவது பார்வை குறைபாட்டுக்கு என்ன உணவு தேவைப்படும்? கால்சியம், விட்டமின் சி சம்மந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுக்க வைக்கணும். அப்போ கால்சியம்னா கேரட்டு, பீட்ரூட்டு, மால்ட்டு, ஆரஞ்சு, இந்த மாதிரி உணவுகளை அவங்கள கொடுக்க வைக்கணும். அவ்வளோதான். ரெடி? எனி டவுட்ஸ்? சரி, ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நமது திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வைத்தியசாலையானது 1816 ஆதியோகி திருமூலநாத மௌன குருசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது.
நமது ஆசிரமத்துடைய பிரதான பணி வர்ம மருத்துவம். வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களை சுத்திப்படுத்தி அது மூலமாக இரத்த ஓட்டத்தை சமன்படுத்தி உடலுடைய வாதம், பித்தம், கபம் மூணையும் சமன் செய்து உடம்பில் ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி, கால்வலி, முட்டு வலி, ஆண்மை பலகீனம், பக்கவாதம், இந்த மாதிரி உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதான் இந்த வர்ம மருத்துவம். இது நம்முடைய தமிழ் சித்தர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுணரப்பட்டது. அதையே நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலை 5ஆம் தலைமுறையாக அடியே இந்த மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த மருந்தில்லாத மருத்துவத்தை எல்லாரும் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நமது திருமூலர் வைத்தியசாலை 30 நாள் வர்ம தொழில்முறை பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இது எப்படி அப்படின்னா, இந்த வர்ம மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இதை ஒரு தொழிலாகவே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இங்கே கற்றுக்கிடக்கூடிய இந்த வர்ம மருத்துவத்துக்கு நமது டெல்லி கவர்மெண்ட்லேருந்து யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்காக நமது வைத்தியசாலை டாக்டர் பால் விஜய் சார் அவர்களோட சார் ஷகினா இன்ஸ்டியூட் அப்படின்னு டெல்லி யூனிவர்சிட்டியோட ஒரு டைஅப்பில் அவங்க காலேஜ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு தொழில்முறை சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படும். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி இந்த சர்டிஃபிகேட் மூலமாக வர்மத்தை ஒரு தொழிலாகவே நீங்கள் பண்ணலாம். இது ஒரு பக்கம் நீங்கள் வர்மாவை கற்றுக்கிடும் பொழுது உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன நோய் வந்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்தலாம். அது சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ்துமா, உடம்புல என்ன டிசீசஸ் இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம். இல்லை நீங்கள் இதை தொழிலாக பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட இந்த தொழிலை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த மருத்துவத்தை எப்படி யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டாக்டர் பால் விஜய் அவர்கள் நம்மளோட கலந்துக்கிடுவாங்க. அஃபிலியேஷன் வச்சுருக்கோம். இது டெல்லியில் யூஜிசி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இப்போ இந்தியாவில் யூஜிசி ரெகனைஸ் பண்ணியிருந்தால் அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ எங்கேனாலும் போய் அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாம். அது வேலிட். இப்போ முடிக்கும் பொழுது அவங்க வேர்ல்டில் எங்கேனாலும் பண்ணலாம். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதான் நமது சித்தர்களுடைய பாரம்பரியமான இந்த வர்ம மருத்துவத்தை தொழில் முறையாக கற்றுக்கொள்வதற்கு நமது வர்ம வைத்தியசாலை 30 நாள் தொழில்முறை பயிற்சியாக வழங்குகிறோம். விருப்பமுள்ள அன்பர்கள் சித்தர்களின் பாரம்பரிய வர்மத்தை கற்றுக்கொள்ளலாம். நமது டாக்டர் திருமூலர் சேனலில் தினமும் மாலை 6 மணிக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படி நாம் வர்ம சிகிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்முறை விளக்கமும் கொடுக்கிறோம். அதனால் அன்பர்கள் அனைவரும் வர்மத்தை உணர்ந்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள்.